வணக்கம் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க. அப்போ தான் இனிமேல் வர வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க, என்னுடைய இன்னைக்கான ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நாங்கள் மட்டன் குழம்பு தான் வைக்கலான்னு காலையிலே மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத்தை தான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ. அதுக்கப்புறம் எனக்கு போஸ்ட் பண்ண 2 நாளாக எனக்கு போஸ்ட் பண்ண முடியல. ஒர்க்கு கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போட முடியலை. இன்னைக்கு ஆக்சுவலாக பிரியாணி தான் எங்களுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. என் மாமியார் வீட்டில் பிரியாணி செய்வாங்க, வாரம் கொடுத்து விடுவாங்க. இந்த வாரம் செய்யலை. அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. இது மட்டன் குழம்பு மட்டும் எங்கள் வீட்டில் அத்தை சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மட்டன் எடுத்திருந்தோம். சரி, அப்புறம் பிரியாணி வரலங்கவும் மட்டன் குழம்பா வச்சிடலான்னு எல்லாருக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாதம் இதெல்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு மட்டன் குழம்பு நான் இன்ன வரைக்கும் வச்சது கிடையாது உண்மையாகவே. ஆனால் இந்த மொச்சை குழம்பு, கொண்டைக்கடலைலாம் அந்த மட்டன் குழம்பு ரெசிபி மாதிரி நான் வைப்பேன். எனக்கு மட்டன் குழம்பா இன்ன வரைக்கும் வச்சதில்ல. உப்பு கறி வச்சுருக்கேன், குழம்பா வச்சதில்ல. அப்புறம் நானே சரி அந்த மெத்தட்லேயே வைப்போன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அத்தை இங்கிட்ட நறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கிட்ட ஒரு சைடு மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் போடலாம்னு சொல்லிட்டு நான் அங்கிட்ட நறுக்கிட்டு இருந்தேன். அத்தை வெங்காயம்லாம் நறுக்கி முடிச்ச உடனே மட்டன் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மட்டன் கழுவிட்டு வெங்காயம், தக்காளி மட்டும் நறுக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கழுவி முடிச்ச உடனே ஒரு குக்கரில் கறி எல்லாத்தையும் கழுவுன மட்டனை அதில் போட்டாச்சு. மட்டன் போட்ட பிறகு இந்த மட்டனோடையே நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு கொஞ்சம் தக்காளி, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் இதில் போட்டுப்பேன். இதோடையே மஞ்சத்தூள் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிற வீடியோ மட்டும் இதில் கொஞ்சம் மிஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதை எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா மட்டன்லேயே நம்மளுக்கு நான்வெஜ் செஞ்சாலே சிக்கன்லேயே மட்டன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால லைட்டாக ஊற்றிட்டு அதை குக்கர் விசில் வச்சு விட்டுட்டேன், 7 விசில் வர அளவுக்கு. அப்புறம் அத்தை தேங்காயும் திருவி கொடுத்தாங்க. ஒரு சில வேலையெல்லாம் அவங்களே எனக்கு பண்ணிடுவாங்க. நான் பண்ண மாட்டேன்னு கிடையாது, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதை அவங்க இதை திருவிக்கிட்டு இருக்கையிலே இங்கிட்டு பக்கத்துல ஒரு இன்னொரு பாத்திரத்தை வச்சுட்டேன். குக்கர் மட்டன் அங்கிட்டு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இதுல இப்ப நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் மட்டன் குழம்பு செய்ய நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுல சோம்பு சேர்த்துட்டேன். இதோடய நம்ம பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப பட்டை, கிராம்பு சேர்க்க மாட்டேன். எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது. ரொம்ப அதிகமாக போட்டோம்னா அதிக மசாலா ஸ்மெல்லு எனக்கு பிடிக்காது. அதனால சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக பட்டை மட்டும் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பாதி தான் மட்டனோட சேர்த்துருந்தேன், பாதி தாளிப்போட சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கின பிறகு ஆக்சுவலாக இப்போ கொஞ்ச நாளாக நான் செய்கிற ரெசிபியில் எதுலேயுமே உங்களுக்கு கருவேப்பிலை போட மாட்டேன். என்ன ரீசன்னாக்கா, இப்போ கருவேப்பிலை இங்கே ரேராக தான் கிடைக்குது. ரேட்டும் அதிகமாயிருச்சு. நம்ம கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம காசு கொடுத்து கருவேப்பிலை வாங்கிட்டு வந்தாலுமே கிடைக்கல. அதனால மோஸ்ட்லி இல்லைன்ட்டாங்கன்னா காய்கறியை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் போட்டு வதங்கின பிறகு உருளைக்கிழங்கு போட்டு வதக்கிட்டேன். முருங்கைக்காய் போடலை. முருங்கைக்காய் ஃபஸ்ட்டே போட்டோம்னா கரைஞ்சிரும், உடஞ்சிரும் அது முருங்கைக்காய். அதனால அது போடாமல் அதை போட்டு வதக்கிட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டேன்.
நல்லா அதெல்லாம் வதக்கின பிறகு குக்கர்ல வேக வச்ச மட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து இந்த வதக்கின காயோட வந்து மட்டனை ஊத்திட்டேன். மட்டனை வந்து ஊத்தின பிறகு அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து நல்லா ஊத்திட்டேன். இதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கொதிக்க விடணும் அந்த குழம்ப. ஏன்னா இப்ப முருங்கைக்காய் இன்னும் போடல. இதோட வந்து இதுக்கப்புறம் தான் வந்து முருங்கைக்காய் சேர்த்து வேக வச்சோம்னா கரெக்டா இருக்கும். மாங்காயும் முருங்கைக்காயும் ஒரே ஸ்டேஜ்ல போடணும்பாங்க. ஃபர்ஸ்டே போட்டோம்னா வந்து அந்த காயெல்லாம் வந்து குழஞ்சு போயிடும். முருங்கைக்காயும் தனித்தனியா பிரிஞ்சிரும். மாங்காவும் நம்ம ஃபர்ஸ்டே போட்டோம்னா வந்து குழஞ்சு போயிடும். அதுல ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா குழம்பு கொதிச்ச பிறகு போட்டோம்னா அது வெந்தோன்னா குழம்பு வந்து இறக்குற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காவை வந்து குழம்புல சேர்த்துட்டு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டை போட்டு இதோட மூடிடுவேன். அப்பதான் வந்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் வெந்துடும். மட்டனும் வந்து நம்ம ஒரு 6-7 விசில் தான் வச்சு குழம்புக்கு எடுப்போம். அப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த கொதியில தான் வேகணும். குழம்பு கொதிக்கிறதுலதான் கொஞ்ச நேரம் வந்து மட்டன் வேகணும். அதனால வந்து தட்டை போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த குழம்புக்கு தேங்காய் அரைக்கணும். இதுக்கு வந்து கடைசி அதுதான் ஃபைனல் டச்சு. அதுதான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து தேங்காய் வந்து எப்போதும் சேர்த்துப்பேன். அந்த தேங்காயோட சோம்பு, அதுக்கப்புறம் வந்து பூண்டு. சோம்பு வந்து ரொம்பவும் அளவுக்கு அதிகமா எதுவும் எடுத்துறாதீங்க. அப்படி எடுத்தீங்கன்னா எந்த குழம்பா இருந்தாலும் கசக்க ஆரம்பிச்சிடும். சிக்கன்லயோ மட்டன்லயோ நம்ம செய்யறப்ப சோம்பு வந்து நம்ம சேர்த்தோம்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடிய பொருள் அது குழம்புக்கு. அதே சமயத்துல அளவுக்கு அதிகமா சேர்த்துட்டோம்னா ஒரு கசப்பு தன்மையும் அந்த குழம்புல கொடுத்துரும். ரொம்ப பாவக்காய் மாதிரி எல்லாம் கசக்காது. ஆனா அந்த கசப்பு தன்மை தெரியும் நம்ம சாப்பிட்றப்ப. இந்த சோம்போடையே ஒரு பூண்டு சேர்த்திருக்கேன். ஒரு பூண்டுனா ஒரு ஃபுல் பூண்டு நான் உதுத்து சேர்த்திருக்கேன். எனக்கு வந்து இந்த மொச்சை கொண்டக்கடலை குழம்பெல்லாம் வச்சேன்னா இதே டைப்ல வைப்பேனா, அதுல வந்து பூண்டு அதிகமா சேர்த்துப்பேன். ஏன்னா நம்ம பூண்டு சேர்த்துக்கிட்டாதான் வந்து பூட்டோட வாசனை வந்து நல்லா இருக்கும் குழம்புல. இதை நல்லா வந்து நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இந்த அரைச்ச தேங்காய் வந்து குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வத்திருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. அதுல நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தாலே குழம்பு ரெடின்னு அர்த்தம். இதோட அரைச்ச தேங்காவை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் தண்ணி நிறையா ஊற்றியுமே குழம்பு ரெடியாகி முடிச்சு தனியாக வச்சு கொஞ்ச நேரத்தில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு, ரொம்ப ஆகலை. ஆனால் வந்து குழம்பு மட்டன் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அந்த எலும்பும் கறியும் நம்ம எடுக்கையில் அது அழகா தெரியும், அந்த தண்ணியாக இருக்கிற குழம்பு. அந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் சொல்ல முடியாது. ஆனால் மோஸ்ட்லி மட்டன் குழம்பு வந்து தண்ணியாதான் வைப்பாங்க. நான் இப்பதான் மட்டன் குழம்பு ஃபர்ஸ்ட் டைம் வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சது கிடையாது. மட்டன் வந்து உப்பு கறியா மட்டும்தான் பண்ணியிருக்கேன். மித்தபடி மட்டன் வச்சு எதுவும் நான் செஞ்சதில்லை. அதுக்கப்புறம் வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு கூப்பிட வந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து எப்போதும் பாப்பாவை ஆட்டோவில் அனுப்பிச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து நானே இன்னைக்கு போய் கூட்டிட்டு வரலான்ட்டு போயிட்டேன். போய் ஸ்கூல்ல பாப்பாவை கூட்டிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருந்தோம். அந்த சென்னையில வெயில் வந்து ரொம்ப அதிகமா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆட்டோல வந்து உட்காந்துட்டு வரையிலே எங்களுக்கு அந்த வெயில் தெரிஞ்சிச்சு. வீட்டுக்கு வந்ததும் அத்தை வந்து முட்டை வச்சிருந்தாங்க. மித்த எல்லாமே ரெடி ஆயிருச்சு, சாதமும் ரெடி ஆயிருச்சு. சாப்பிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் உட்காந்து சாதம் இதெல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோட எண்டிங் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வந்து நான் தெரியாம வந்து மிஸ்டேக் பண்ணாலோ இல்லை நல்லா இல்லாயோ இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, சொல்லுங்க. அப்பதான் நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கலாம். இனிமே போக போக வீடியோல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் வரேன் கொஞ்சம் கொஞ்சமா.
நன்றி மக்களே, நன்றி. பாய் பாய்.